உடலில் வலி இருந்தால் அது மோசமான அசௌகரியத்தை உண்டு செய்யும். அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் அளவுக்கு மோசமான உபாதையை அளிக்கும். இந்த வலியினால் உடல் மட்டும் பாதிக்காது, வலியால் தூக்கம் வராது. இது உடல் சக்தியை குறைக்கும். இப்படி வலி நாள்பட அன்றாட வாழ்க்கையில் தன்னையும் இணைத்து கொள்ளும் போது உடல் ரீதியிலான பாதிப்புக்கு அப்பாற்பட்ட பாதிப்பையும் ஏற்படுத்தும். சமீபத்தில் சயின்ஸ் அட்வான்ஸ் ஜர்னலில் வெளியிடப்பட்ட ஆய்வின்படி இந்த நாள்பட்ட வலிக்கும் மனச்சோர்வுக்கும் இடையிலான தொடர்பு ஆழமானது என்கிறது. இது குறித்து இங்கு தெரிந்து கொள்வோம். ஒற்றை தலைவலி, மூட்டு வலி, நடுங்கும் கைகள், எலும்பு வலி, வலியால் உண்டாகும் சோர்வு போன்றவை தொடரும் நிலையில் இவை இலேசானதாக இருந்தாலும் வாழ்க்கையில் மெதுவாக ஊடுருவி உடலையும் மனதையும் மந்தமாக்கும். நாளடைவில் உடல் அசௌகரியத்தை விட அதிகமாக இருக்கும். இது தொடரும் போது சக்தி மற்றும் சுய உணர்வை பலவீனப்படுத்துகிறது. இந்த வலி 3 மாதங்களுக்கு மேல் நீடித்தால் அது தற்காலிகமானது என்று நினையாமல் அதை சரிசெய்ய முயற்சிக்க வேண்டும். ஏல் பல்கலைக்கழகத்தின் சமீபத்திய ஆராய்ச்சியின்படி நாள்பட்ட வலி என்பது உடல் பாதிப்பு அறிகுறி என்பதை விட உடல் ரீதியான பாதிப்புகளுக்கு அப்பாற்பட்டவை. இந்த பாதிப்பை உலகளவில் 30% மேலான மக்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். உடல் வலிக்கும் மனச்சோர்வுக்குமான தொடர்பு. நாள்பட்ட வலி இருக்கும் போது அது அன்றாட வாழ்க்கையில் பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்தும். உணவு உண்பதில் விருப்பமின்மையை உண்டு செய்யும். இரவு நேரங்களில் தூக்கத்தில் தாக்கத்தை உண்டு செய்யும். வலியால் எளிமையான வேலை பாதிக்கும் போது சோர்வை உண்டு செய்து படிப்படியாக மன ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். இந்த நாள்பட்ட வலி மரபியல், சமூக மன அழுத்தம் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளுடன் தொடர்பு கொள்கிறது. இவை எல்லாமே மனச்சோர்வுக்கு வழிவகுக்கும். நாள்பட்ட வலி மன அழுத்தம் குறித்து ஆய்வு சொல்வது என்ன? சயின்ஸ் அட்வான்ஸ் ஜர்னலில் வெளியிடப்பட்ட ஆய்வுப்படி வலி, மனச்சோர்வு இரண்டுக்கும் இடையில் இருக்கும் தொடர்பு ஆழமானது என்று கூறியுள்ளது. மேலும் இது உயிரியல் சார்ந்ததாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கிறது. இந்த ஆராய்ச்சியானது நாள்பட்ட வலி மற்றும் பல தள நாள்பட்ட வலியுடன் வாழும் மக்கள் மனச்சோர்வு அறிகுறிகளில் 4 மடங்கு அதிகமாக பாதிக்கப்படுவதாக கண்டறியப்பட்டது. தீவிர வலி மனச்சோர்வு தீவிரமாக்குகிறதா? ஆராய்ச்சியாளர்கள் மெண்டலியன் சீரற்றமயமாக்கல் என்னும் முறையை பயன்படுத்தினர். வலி தீவிரமாக இருக்கும் போது அது மனச்சோர்வின் அபாயத்தை அதிகரிக்கிறது. கிரியாட்டிவ் புரதம் போன்ற அழற்சி குறிப்பான்கள் அதிகமாக இருந்தால் அது உடல் வலியுடன் மன ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது. வலியின் தீவிரம் நாள்பட தீவிரமாக இருந்தால் அதன் அதிர்வெண் போன்றவற்றில் மரபணுக்களும் தாக்கத்தை ஏற்படுத்துவதால் இது மனச்சோர்வை உண்டு செய்யும். கூடுதலாக முகவலி, வயிற்று வலி மற்றும் தலைவலி போன்ற சில வகையான வலிகள் மனச்சோர்வு அபாயத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. உடல் வலியால் மனச்சோர்வு ஏற்படுவதை தடுக்க என்ன செய்வது? எந்த வலிகளையும் அலட்சியம் செய்ய வேண்டாம். தற்காலிகமான வலி என்றால் 2 நாட்களில் தானாகவே சரியாகலாம். உடலில் எந்த வலியும் தொடர்ந்து 1 வாரம் மேல் இருந்தால், தீவிரமான நிலையில் 24 மணி நேரம் மேல் இருந்தால் அல்லது அடிக்கடி இருந்தால் தவிர்க்காமல் மருத்துவரை அணுக வேண்டும். வலி ஏற்பட காரணம் அறிந்து குணப்படுத்த முயற்சிக்க வேண்டும். சில நேரங்களில் மூட்டு வலி, அழற்சி போன்ற நிலையில் வலி தவிர்க்க முடியாது என்றாலும் அதை கட்டுப்படுத்தவும் நிர்வகிக்கவும் செய்யும் வழிமுறைகளை மருத்துவரிடம் ஆலோசிக்க வேண்டும். வலியுடன் அன்றாட வாழ்க்கை இருந்தால் தியானம், யோகா போன்ற பயிற்சிகள் உடலையும் மனதையும் திடப்படுத்த செய்யும். இறுதியாக நாள்பட்ட வலி எப்படி மனச்சோர்வுடன் தொடர்புடையது என்பதை பார்த்தோம். நீண்ட கால வழி உடலை பாதிப்பது போன்று மன ஆரோக்கியத்தை எப்படி பாதிக்கிறது என்பதையும் பார்த்தோம். தொடர்ந்து வலி உபாதை இருந்தால் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவதோடு தொடர்ந்து வலி நிர்வகிக்கும் வாழ்க்கை முறையையும் பின்பற்ற வேண்டும்.